Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 1ல எக்ஸைஸ் 1.5ல 8th சம் வந்து பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசின்னு 3 செட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஏவும் பியும் செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது. அந்த செட் பில்டர் ஃபார்மை நம்ம வந்து ரோஸ்டர் ஃபார்முக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடணும். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு செட் பில்டர் ஃபார்மில் இருக்கிறத திருப்பியும் செட் பில்டர் ஃபார்மை எடுத்து எழுதிக்கிறேன். y such that y கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு ஜென்ரல் டேர்ம் கொடுத்துருக்காங்க a+1/2. அடுத்து இங்கே ஏங்கிறது பிலாங்ஸ் டு கேபிட்டல் டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் டபிள்யூங்கிறப்ப இங்கே ஹோல் நம்பர் டினோட் பண்ணுது. அடுத்து ஏங்கிறது <= 5ன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா எனக்கு y = a+1/2ன்னுட்டு நான் எழுதிட்டேன். அடுத்து எனக்கு ஏக்குடைய வேல்யூ வந்து என்னென்னா ஹோல் நம்பர் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகும்னா 0ல் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா 0 1 2 3 4 கொடுத்ததுனால 5ஐயும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்படின்னா எனக்கு அதாவது ஏவோட வேல்யூ எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 0 1 2 3 4 5 கிடச்சிருக்கு. இப்போ ஒவ்வொரு வேல்யூவாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 0+1/2 0 + 1 வந்து 1 1/2ன்னு எனக்கு கிடச்சிச்சு. அடுத்து y ஏக்கு பதிலாக 1 கொடுத்தேன்னா 1+1/2 அப்படின்னா 1 + 1 வந்து 2 2/2 2/2ஓட ஆன்சர் எனக்கு 1ன்னு கிடைக்கும். அடுத்து y = 2 + 1ன்னுட்டு எனக்கு கிடைக்கும் /2 2 + 1 வந்து எனக்கு 3 3/2ன்னு கிடச்சிருச்சு. அடுத்து y = 3 + 1/2 3 + 1 வந்து எனக்கு 4 அதனால் 4/2 4/2 கேன்சல் பண்ணேன்னா எனக்கு 2 கிடைக்கும். அடுத்து y ஏக்கு பதிலாக 4 கொடுக்குறேன். 4 + 1/2 4 + 1 வந்து 5 5/2. அடுத்து y = 5 + 1/2 5 + 1 வந்து எனக்கு 6 கிடைக்கும். 6/2 அதை கேன்சல் பண்ணேன்னா எனக்கு 3 கிடச்சிருச்சு. அப்படின்னா எனக்கு ஏங்கிற செட்டுக்கு எவ்வளோ வேல்யூஸ் வந்து அதாவது இருக்கிற எலமெண்ட்ஸ் என்னென்ன கிடச்சிருக்குன்னா 1/2 அடுத்து 1 3/2 2 அடுத்து 5/2 அடுத்து எனக்கு 3 கிடச்சிருக்கு. இது ஏங்கிற செட்டோட செட் பில்டரோட ரோஸ்டர் வேல்யூஸ். அடுத்து பிங்கிற செட்டுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத பார்ப்போம். பிங்கிற செட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா y such that y = 2n - 1/2ன்னுட்டு ஒரு ஜென்ரல் டேர்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே n பிலாங்ஸ் டு டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க. டபிள்யூங்கிறப்ப அது ஹோல் நம்பர். அடுத்து அந்த n-ங்கிறது <5ன்னுட்டும் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நான் இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா நான் ஜென்ரல் டேர்ம் எடுத்து எழுதிக்கிறேன். y = 2n - 1/2 அதில் என்னோட வேல்யூஸ் வந்து என்னென்னா எனக்கு 0 கிடைக்கும். 1 2 3 4 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அதில் எனக்கு பதிலாக நான் ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் 2 × 0 - 1/2 நான் 2 × 0 0 ஆயிரும். 0 - 1/2 0 - 1ஓட ஆன்சர் -1/2ன்னு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து y = எனக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். -1/2 2 × 1 வந்து எனக்கு 2 கிடைக்கும். 2 - 1/2 2 - 1ஓட ஆன்சர் 1/2. அடுத்து y = எனக்கு பதிலாக 2 கொடுத்தேன்னா -1/2 2 2s are 4 4 - 1/2 4 - 1 வந்து எனக்கு 3 கிடைக்கும். 3/2. அடுத்து y = எனக்கு பதிலாக 3 கொடுக்குறேன். 3 - 1/2 அப்படின்னா 2 × 3 வந்து 6 6 - 1/2 6 - 1 வந்து 5 5/2ன்னு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து y = எனக்கு பதிலாக 4 கொடுக்குறேன். -1/2 அப்படின்னா 2 × 4 வந்து 8 -1/2 8 - 1 வந்து 7 7/2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் ஒய்யோட வேல்யூஸாக எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் இங்கே பிங்கிற செட்டோட எலமெண்ட்ஸாக இது எனக்கு வரும். நான் பிங்கிற செட்டுக்கு எனக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்திருக்குன்னா -1/2 1/2 3/2 5/2 7/2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இது வந்து எனக்கு பிங்கிற செட்டோட ஆன்சர். எனக்கு ஏங்கிற செட்டுக்கு ஏற்கனவே எனக்கு கிடச்சிருக்கு. a = என்னென்ன வேல்யூஸ் வந்து கிடச்சிருக்குன்னா 1/2 கிடச்சிருக்கு. 1 3/2 அடுத்து 2 5/2 3 கிடச்சிருக்கு. அடுத்து சிங்கிற செட்டுக்கு அவங்களே ரோஸ்டர் ஃபார்மில் தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா -1 -1/2 1 3/2 2ன்னுட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ வெரிஃபை பண்ண சொல்லல LHS வந்து என்ன இருக்குன்னா a - b யூனியன் சின்னு இருக்குது. அதை நான் எடுத்து எழுத போகிறேன். இப்போ
ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத வந்து பார்க்கணும். ப்ராக்கெட்குள்ளே எனக்கு என்ன இருக்குன்னா B யூனியன் C இருக்குது, அதை நான் எடுத்துக்கிறேன். Bங்கிற செட்டுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா -1/2, 1/2, 3/2, 5/2, 7/2ன்னு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து யூனியன் Cங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் வந்து -1, -1/2, 1, 3/2, 2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ B யூனியன் Cங்கிறப்ப Bங்கிற செட்டையும் Cங்கிற செட்டையும் நான் கம்பைன் பண்ண போகிறேன். கம்பைன் பண்ணுறப்ப எனக்கு என்னென்ன வேல்யூஸ் கிடைக்கும்னா -1/2 வரும். அடுத்தது 1/2, 3/2, 5/2, 7/2ன்னு எனக்கு கிடச்சிச்சு. அடுத்து -1, 1, 2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அது எல்லாத்தையுமே நான் எடுத்து எழுதிட்டேன். அடுத்து A - B யூனியன் Cங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் வந்து என்னென்னா 1/2, 1, 3/2, 2, 5/2, அடுத்து 3 மைனஸ் சிம்பிள் போட்டேன். அடுத்து B யூனியன் Cயில் என்ன கண்டுபிடிச்சோமோ அதை எழுதிக்கிறேன். -1/2, அடுத்தது 1/2, 3/2, 5/2, 7/2, -1, 1, 2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அது எல்லாத்தையுமே நான் இங்கே இப்போ நான் இங்கே மைனஸ் பண்ண போகிறேன். மைனஸுங்கிறப்ப காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை கேன்சல் அவுட் பண்ணணும். காமனாக எனக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 1/2 இருக்குது, 1/2 இருக்குது, 1, 1. அடுத்து 3/2 காமனாக இருக்குது, அதை கேன்சல் அவுட் பண்ணிட்டேன். அடுத்து எனக்கு 2 இல்லை, 5/2 வந்து காமனாக இருக்குது, அதை கேன்சல் அவுட் பண்ணிட்டேன். A - B யூனியன் Cங்கிறப்ப ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து எதுக்கு கொடுக்கணும்னா ஏங்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அப்படின்னா ஏல வந்து மீதி என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து இருக்குன்னா எனக்கு 2ம் 3யும் தான் இருக்குது. அதை மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன். இது LHSோட ஆன்சர். அதனால் இதை 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து RHS வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா A - B இன்டர்செக்ஷன் A - C வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு A - B தான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஏங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் எழுதிக்கிறேன். 1/2, 1, 3/2, 2, 5/2, 3. அடுத்து -Bங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் -1/2, 1/2, 3/2, 5/2, 7/2 எழுதிட்டேன். இப்போ காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை கேன்சல் அவுட் பண்ணணும். 1/2வும் 1/2 காமன், அடுத்து 3/2 காமன், 5/2 காமன், கேன்சல் அவுட் பண்ணிட்டேன். A - Bங்கிறப்ப ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஏக்கு தான் கொடுக்கணும். ஏல மீதி என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 2, 3. அடுத்து A - C வந்து கண்டுபிடிக்கணும். ஏங்கிற செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ்னால் 1/2, 1, 3/2, 2, 5/2, அடுத்து 3. அடுத்து நான் மைனஸ் சிம்பிள் போட்டேன். அடுத்து 3 Cங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் வந்து எழுதிக்கிறேன். Cங்கிற செட்டில் எனக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து இருக்குன்னா -1, -1/2, 1, 3/2, 2. அதெல்லாம் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை இப்போ கேன்சல் அவுட் பண்ணுறேன். காமனாக எனக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 3/2 காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணிட்டேன். 1 வந்து காமனாக இருக்குது, 2 வந்து காமனாக இருக்குது, கேன்சல் அவுட் பண்ணிட்டேன். மீதி வந்து எனக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து இருக்குன்னா இதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து இருக்குது. இங்கே LHSல வந்து நம்மளுக்கு 2வும் காமனாக இருக்குது. அந்த 2வையும் நான் இங்கே கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணிட்டேன்னா எனக்கு LHSோட ஆன்சர் 3 மட்டும்தான் எனக்கு வரும். அப்படின்னா இங்கேயும் எனக்கு 2 காமனாக இருக்குது, அதை கேன்சல் அவுட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். காமனாக இருக்கிறது எல்லாத்தையுமே கேன்சல் அவுட் பண்ணிட்டேன். அப்படின்னா எனக்கு A - Cங்கிறப்ப ஏக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஏல மீதி என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னா 1/2, 5/2, 3 காமனாக இருக்கிறத எடுத்து எழுதிட்டேன். RHSல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா A - B இன்டர்செக்ஷன் A - C வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. A - Bயில் எனக்கு என்னென்ன ஆன்சர்னா 2, 3 வந்து கிடச்சிருக்கு. இன்டர்செக்ஷன் A - Cயில் எனக்கு 1/2, 5/2, 3 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா ரெண்டுலேயும் எனக்கு காமனாக என்னென்ன இருக்குன்னா எனக்கு 3 மட்டும்தான் காமனாக இருக்குது. இது RHSோட ஆன்சர். அதனால் நான் அதை 2 கன்சிடர் பண்ணிக்கிறேன். LHSோட ஆன்சரும் வந்து 3 தான். எனக்கு RHSோட ஆன்சரும் 3 தான். அதனால் LHSும் RHSும் சேமாக இருக்குது. அதனால் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிட்டேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.